நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட நாள் என்கிட்ட டிமாண்ட் பண்ண ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக குரோம்பேட் மெயின் ரோட் சரவணா ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 500லேருந்து 600 மீட்டருக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. இன்னொரு விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு பிரைவேட் டெரஸோடையும் அபார்ட்மெண்ட் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்க. டால்மியா சிமெண்ட் தான் உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு வீடு தான் வரும். அது மாதிரி அந்த 3 வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல வராதுங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. உங்களுக்கு சன்ரைஸ் ஆகும்போது டைரக்டா நம்ம வீட்டுக்குள்ள வருங்க. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்க. வீட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே உங்களுக்கு 1000 மீட்டர் தாண்டா. 3 BHK போனீங்கன்னா உங்களுக்கு 1000 மேல உங்களுக்கு போயிடும். ஆனால் 2 BHK ஓட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 986 இது மாதிரி சைஸ்ல தான் எல்லாமே மினிமம் சைஸ்ல மினிமம் பட்ஜெட்குள்ள வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவணா ஸ்டோருங்க. எக்ஸாக்டா சரவணா ஸ்டோர் தெரியுது பாத்தீங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல மெயின் ரோட்ல இருந்து பார்த்தா ஒரு 500 மீட்டர்ல இருந்து ஒரு 600 மீட்டருக்குள்ள நீங்க ஈஸியா ரீச் பண்ண முடியும். திருப்பி சொல்றேன், அந்த கோபுரம் பாருங்க. அந்த கோபுரம் ஜூம் பண்ணி காட்டுங்க. ரீலா ஹாஸ்பிட்டலுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட நாள் என்கிட்ட டிமாண்ட் பண்ண ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட் தாங்க. குரோம்பேட் லொக்கேஷனில் எல்லாருமே குரோம்பேட்டில் ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது குரோம்பேட்டாக இருக்காது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக குரோம்பேட் மெயின் ரோட் சரவணா ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500லேருந்து 600 மீட்டருக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இன்னொரு விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு பிரைவேட் டெரஸோடையும் அபார்ட்மெண்ட் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக குரோம்பேட்டில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரீலா ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலாஜி ஹாஸ்பிட்டல் எல்லாமே குரோம்பேட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாக்டாக அதுக்கு அப்படியே பேக் சைட்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இன்னும் நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு குரோம்பேட் சரவணா ஸ்டோர்னு எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த சரவணா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள ஒரு ரோடு போகும். எக்ஸாக்டாக மெயின் ரோட்ல இருந்து பார்த்தா ஒரு 500 மீட்டர்லேருந்து 600 மீட்டருக்குள்ள ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டுங்க. இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்களேன். ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டுக்குள்ள தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்ட்ரீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் ரோடுங்க. எல்லாமே 24 ஃபீட் ரோடு தான். அது மாதிரி உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. தாம்பரம் மாநகராட்சிக்குள்ள வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அது மாதிரி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு பிரைவேட் டெரஸோடையும் 2 யூனிட் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த எலிவேஷன் பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் போதே தான் இந்த ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரைம் லொக்கேஷன். ஸோ எல்லாருமே ஒரு அபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்க ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோம்பேட் லொக்கேஷன் தான். அதுவும் 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள்லையும் சரி, யார் வீடு வாங்கினாலும் சரி, ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸை போட்டு தான் ஒரு வீடு வாங்குறீங்க. சரிங்களா? ஸோ ரெடி டு மூவ்ல போய் நீங்கள் வாங்கும் போது அவங்களுக்கு பில்டருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஒர்க்லாம் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இந்த நம்ம வீடு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் பண்ணிக்கலாங்க. அதுமாதிரி பெயிண்டிங் ஒர்க், இந்த ஃப்ளோரிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க. அது மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் லைவாகவே காட்டுறேன். இந்த என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே உங்களுக்கு ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு பண்ணுறாங்க. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டில்ட்டு ஃபுல்லாகவே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கார் பார்க்கிங் வருங்க. டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 8 யூனிட் வருங்க. ஸோ 8 யூனிட்டுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்டில்ட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு 3 வீடு வருங்க. செகண்ட் ஃப்ளோர்லேயே நம்மளுக்கு 3 வீடு வந்துடும். தேர்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் 2 வீடு இருக்குது. ரெண்டுமே 3 BHK. ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு பிரைவேட் டெரஸோடைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே லைவாக தான் காட்டுறேன். டால்மியா சிமெண்ட் தான் உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் ஒரு போர் வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடிக்கு உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு போர் வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடிக்கு உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் சைட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக வாட்டர் டேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க. அது மாதிரி மழை பெஞ்ச டைமில் இங்கே தண்ணி வந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் வரும்போது பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸை எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிங்க இங்கே தண்ணி வந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடி செட் பேக் விட்டுருக்காங்க பாருங்கள். ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே உங்களுக்கு 5 அடி செட் பேக் விட்டுருக்காங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா SPR பில்டர் இவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு மார்ச் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன்ஸ் டே வருதுங்க. உமன்ஸ் டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக உங்களுக்கு மாடுலர் கிச்சனும் பண்ணி தராங்க. நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உமன்ஸ் டேக்குள்ளே நீங்கள் புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக மாடுலர் கிச்சன் எல்லாமே பண்ணி தராங்க. இப்போ அப்படியே மேலே போயிடலாங்க. அது மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு வீடு தாங்க. அது மாதிரி நம்ம அப்பார்ட்மெண்ட் வெளியிலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் உங்களுக்கு CCTV கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அதை எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏரியாவில் நம்மளுக்கு லிஃப்ட் வந்துடுங்க. இங்கே ஒரு லிஃப்ட் வந்துடும். அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கார் பார்க்கிங்லேயும் உங்களுக்கு EV சார்ஜ் எல்லாமே வந்துடும். இந்த வீட்டில் டோட்டலாக நான் 8 வீடு சொல்லியிருந்தேன். 8 கார் பார்க்கிங் நம்மளுக்கு வரும். ஆனால் 2 கார் பார்க்கிங் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. நீங்கள் அதில் பைக் ஒரு 3லேருந்து ஒரு 4 பைக் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. அப்படியே நம்ம மேலே போயிடலாங்க. இது நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வரும். ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே பார்த்தா நம்மளுக்கு லிஃப்ட் ஏரியா வந்துடுங்க. வாங்க அப்படியே மேலே போகலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், நல்ல ஒரு பெரிய லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வீடு தான் வரும். அது மாதிரி அந்த 3 வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வராதுங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தா நம்மளுக்கு விண்டோ வந்துடுங்க. இந்த சைட் பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து இந்த சைட் தான் இருக்குது. உங்களுக்கு சன்ரைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வீட்டுக்குள்ளேயே வரும். ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு 500 மீட்டர் தான் சொல்லியிருந்தேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாக உங்களுக்கு 8 வீடு சொல்லியிருந்தேன். 8 வீட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே உங்களுக்கு 1000 வீட்டு தாண்டா. 3 BHK போனீங்கன்னா உங்களுக்கு 1000 மேலே உங்களுக்கு போயிடும். ஆனால் 2 BHK சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950, 986 இது மாதிரி சைஸ்ல தான் எல்லாமே மினிமம் சைஸ்ல மினிமம் பட்ஜெட்குள்ள வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. அப்படியே வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நார்த் ஃபேசிங் இருக்க மாதிரி இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பண்ணிடலாம். மிச்சம் 2 வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி தான் எல்லா வீடுமே உங்களுக்கு இருக்குங்க. அப்படியே உள்ள வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா இந்த நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா இதோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 961 961 உங்களுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43% கிட்ட உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது கீழே பாருங்க, இன்னும் ஃப்ளோரிங்லாம் எதுவுமே போடலங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளோரிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேர் கிரானைட் போடணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கிரானைட் எல்லாமே உங்களுக்கு போட்டுக்கலாம். இந்த சைடு பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. சரிங்களா, சூரியன் இப்படி தான் வரும். நான் இப்பயும் சொல்றேன், டைரக்டா அந்த சூரிய ஒளி வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வருங்க. இங்க இருந்து பாருங்க, அந்த ஒயிட் கலர் பில்டிங் ஜூம் பண்ணி காட்டுங்களேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாரத் காலேஜ், இது பாலாஜி காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, பாலாஜி ஹாஸ்பிட்டல். எக்ஸாக்டாக பார்த்தா அந்த பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/10 19க்கு 10 நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டிவி யூனிட் மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த டிவி யூனிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சைட், இந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஃபா போடுற மாதிரி இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூஜா ரூம் செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தா நீங்கள் எதனா வேஸ்டேஜ் அது மாதிரி போட்டுக்கலாம். எல்லாமே 3 ஃபேஸ் CP தாங்க. அப்படியே வாங்க, இது நம்மளுக்கு கிச்சன் வருங்க. இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/9 8க்கு 9ல கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரானைட் ஃபினிஷிங் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. அது மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வாஸ்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/4ங்க. 8/4ல நம்மள ஒரு காம்பேக்டாக ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் அது மாதிரி வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பவர் சேவிங் UPS இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே நீங்கள் அதுக்கான செட்டப்லாம் நம்மளுக்கு மேலே வந்துருங்க. இந்த கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிச்சனுக்குள்ளேயே கூட ஃப்ரிட்ஜ் எல்லாமே வச்சுக்கலாங்க. இன்னும் நீங்கள் அது மாதிரி இன்னொரு விஷயம், இந்த கிச்சன் இப்போ ஓப்பனாக இருக்குங்களா, இந்த வர 8க்குள்ள இந்த உமன்ஸ் டேக்குள்ள வந்து புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக மாடுலர் கிச்சன் உங்களுக்கு பண்ணி தராங்க, மறந்துடாதீங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 11/10 11க்கு 10ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இருட்டா இருக்கு, கண்ணாடி போட்டுருக்கேன். 10/11ல பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஒரு AC பாயிண்ட்டும் வந்துடும். அது மாதிரி இந்த பெட்ரூமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே லேஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய லேஃப்டாக இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து நீங்கள் வாஷ் பேஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே வந்து லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா வேஸ்டேஜ் மாதிரி அது மாதிரி போட்டுக்கலாம். ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வரும். இன்னும் காமன் ரெஸ்ட் ரூம்ல டைல்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11/11 11க்கு 11ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பாருங்க,
இந்த சைடு நம்மளுக்கு ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. நம்ம அபார்ட்மெண்ட் ஆல்ரெடி பண்ண ஒரு 5 அடி செட் பேக் வீடு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால பக்கத்துலேயும் ஒரு வீடு வந்தாலும் டஸ்டாக இருக்குது, பக்கத்துலேயும் ஒரு வீடு வந்தாலும் ஒரு 5 அடி செட் பேக் வீடு தான் கட்டுவாங்க. டோட்டல் நமக்கு 10 ஃபீட் செட் பேக் கிடைச்சிருச்சு. அதனால உங்களுக்கு எப்பவுமே அந்த காற்று வசதிக்கும் வென்டிலேஷனுக்கும் நல்லாவே இருக்குங்க. அப்படியே வாங்க, இங்கே ஒரு பால்கனி. இந்த 2 BHKல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பால்கனி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சனில் ஒரு சர்வீஸ் அந்த ஒரு பால்கனி மாதிரி பார்த்தோம். இங்கே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11/4 11க்கு 4ல் இந்த பால்கனி நம்மளுக்கு வந்துடும். மேலேயே நம்மளுக்கு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு காமன் பார்த்தோம், ஒரு அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு வந்துடும். இந்த நார்த் ஃபேசிங்கோட பில்டப் ஏரியா இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். 961 961 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். குரோம்பேட் மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. குரோம்பேட்டோட டெவலப்மெண்ட்டை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. 500 மீட்டரே சொல்லிட்டேன். 500 மீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது நீங்களே நினச்சி பார்த்துங்க இந்த ஏரியா எது மாதிரியான ஏரியான்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாங்க. இது நம்மளுக்கு லிஃப்ட் வந்துடுங்க. இது லிஃப்ட்டு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங் வரும். இந்த சைடு பார்த்தா உங்களுக்கு 2 சைடு உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. இது ஒரு வீடு இருக்கு பாருங்க. இதோட பில்டப் அப்படின்னு பார்க்கும்போது 954 ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. உள்ள பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதனால் நம்ம அடுத்த யூனிட்டுக்கு போயிடலாங்க. இப்போ இந்த வீட்டில் இருக்க ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்க இந்த 2 BHK வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் எல்லாமே சேம் பிளான் தான். செகண்ட் ஃப்ளோர்லையும் உங்களுக்கு எல்லாமே சேம் பிளான் தான். சரிங்களா? இந்த லாஸ்ட் வீடு இது பார்த்தா 986 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். இந்த வீடை வாங்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே வெளில போங்க. இங்கே பாருங்க, இங்கே நீங்கள் ஒரு சேஃப்டி கேட் போட்டுக்கலாங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஒரு சேஃப்டி கேட் போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு லாபி ஏரியா. இந்த கேட்டை இதில் நீங்கள் சேஃப்டி கேட் போட்டிங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு பால்கனியாக வந்துடுங்க. இந்த சைட் பார்க்குறீங்களா, இது நம்மளுக்கு பால்கனியாக வந்துடும். இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4/11 4க்கு 11 வந்துடும். இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு வாசல்லே இருக்குங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் விண்டோ என்ன விண்டோ வச்சுக்கலாம். இந்த ஸ்டைலிங் டோர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அது மாதிரி கூட வச்சுக்கலாம். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. உங்களுக்கு சன்ரைஸ் ஆகும்போது டேரெக்டாக நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்க. ஸோ நடுவில் இருக்க ப்ராப்பர்ட்டியில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு. நீங்கள் டேரெக்டாக வரும்போது பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபினிஷ் ஆகிட்டா இந்த எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டோன்னே நான் இன்னொரு வீடியோவும் போகிறேன். நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க வீடு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால் குரோம்பேட்டில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். இது நம்மளுக்கு ஹால் வருங்க. இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 16/10 16க்கு 10ல் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த ஃப்ளோரிங்லாம் போட்டாங்கன்னா இந்த ஹாலோட சைஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ கொஞ்சம் மெட்டீரியல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்க்கும்போது ஹால் உங்களுக்கு சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்னும் டைல்ஸ்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த சைடில் ஒரு 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வெளியில் இருக்க ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேஸ் தான். நீங்கள் அங்கேயே ஒரு சேஃப்டி கேட் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த EB ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்துடும். டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடில் வந்து டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் சோஃபா போடுற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? அப்படியே வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10/12 10க்கு 12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு விண்டோ வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் வருங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10/12. சரிங்களா? இது நம்ம ஹாலோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது பாருங்க. நல்லா ஸ்கொயரான ஹாலாகவே இருக்குது. கிச்சனுங்க அடுத்தது வாங்க. நம்ம சஸ்பென்ஸ் சொன்னால அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10/8ங்க 10க்கு 8ல் நல்ல ஒரு பெரிய கிச்சனாக இருக்குது. இந்த கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் இருக்குது. மேலே பாருங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய கிச்சனில் நீங்கள் வர 8th புக் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக மாடலர் கிச்சனும் பண்ணி தராங்க. மறந்துடாதீங்க, மாடலர் கிச்சன் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பண்ணி தராங்க. இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு பால்கனிங்க ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/3 11க்கு 3ல் இந்த பால்கனி நம்மளுக்கு வந்துடும். இங்கேருந்து ஏரியா பாருங்களேன், சுற்றி உங்களுக்கு வீடு தான். ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ரொம்ப அமைதியான ஏரியா. சுற்றி காட்டுங்க ஏரியாவை. ஏரியா பாருங்கள் ரொம்ப அமைதியான ஏரியாங்க குரோம்பேட்டில். நீங்கள் குரோம்பேட் சரவணா ஸ்டோர் போகணும், இல்லை ஜெயச்சந்திரன் போகணும், இல்லை சென்னை சில்க்ஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பைக்லாம் எடுத்துகிட்டு போனால். ஏன்னா குரோம்பேட்டில் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது மாதிரி இன்னொரு விஷயங்க, நம்ம சஸ்கல் சொந்தங்கள் கேட்கறது பார்த்தா ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் கேட்பீங்க. எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏன் உங்களுக்கு நாங்கள் சொல்லணும், ஏன்னா சில பேர் நம்ப மாட்டீங்க. நம்ம இதுலேயே பார்த்துடலாம் வாங்க. எக்ஸாக்டாக பார்த்தா இங்கே பாருங்கள், நம்ம சைட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேப் போட்டேன். கரெக்டாக பார்த்தா 12 நிமிஷம் காட்டுது உங்களுக்கு.
3.3 கிலோமீட்டர் காட்டுது. இந்த 3.3 கிலோமீட்டர் எதுக்கு காட்டுது அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் அந்த சரவணா ஸ்டோர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சரவணா ஸ்டோரு உங்களுக்கு அந்த சென்னை சில்க்ஸ்லாம் இருக்கும் பாருங்க பிரிட்ஜ், அங்கே போய் யூட்டர்ன் பண்ணுற மாதிரி வரும். அதனால மட்டும் தான் உங்களுக்கு அவ்வளோ தூரம் காட்டுது. நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் நீங்கள் ஈஸியாக ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாங்க. இது நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க. இது காமன் ரெஸ்ட் ரூம் வரும். இந்த காமன் ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/11 10/11 இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு இந்த சைடு பாருங்க, ஒரு பால்கனி இருக்கு பாருங்க. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு பால்கனி இருக்கு. அது மாதிரி கிச்சன்லயும் ஒரு பால்கனி இருக்கு. எல்லாமே பெரிய பெரிய பால்கனி தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் பவர் சேவிங் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ப்ரொவிஷன், அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. அது மாதிரி எல்லா வீட்லையும் சொல்கிறாங்க 2 BHK தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஃப்ளோர் பிளானில் 2 பால்கனி கொடுத்து ரொம்ப சூப்பராக ஃப்ளோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாமே மினிமம் சைஸில் எல்லாமே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தாண்டாமல் 950 956 இது மாதிரி சைஸில் கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே உங்களுக்கு 2 பால்கனி, பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெரிய பெட்ரூமாக இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/10 இது மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 11க்கு 11 11க்கு 10 இது மாதிரி சைஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 3 வீடு பார்த்துருவாங்க சரிங்களா. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், 3 BHK பிரைவேட் டெரஸ் நம்மளுக்கு 3rd ஃப்ளோரில் இருக்குது. அது போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம 3rd ஃப்ளோர் வந்துருங்க. 3வது ஃப்ளோரில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 யூனிட் தான் இருக்குது. இங்கே பாருங்க, இது நார்த் ஃபேசிங். இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்தா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த நார்த் ஃபேசிங்கை கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்த்துடலாம். ஏன்னா கொஞ்சம் உள்ள மெட்டீரியல்லாம் இருக்குது. ஏன்னா வீடியோவும் ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது, அதனால் நம்ம ஸ்பீடாக உங்களுக்கு காட்டிடுறேனே. இது நம்மளுக்கு ஹால் வரும். நம்ம கீழே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி கான்செப்ட்டில் தான் இருக்குது. ஆனால் இது நம்மளுக்கு 3 BHK வருங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா நம்மளுக்கு இருக்குது. இது கிச்சன் இருக்குது. டேரெக்டாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ளோர் பிளான் எல்லாமே ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 10/11 கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஹால் வருங்க. இங்கே ஒரு பூஜா யூனிட் வந்துடும். அப்படியே வாங்க, இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 12/12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது. இங்கே வாங்க, இதாங்க நம்மளுக்கு பிரைவேட் டெரஸ். இங்கே பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாருன்னா வீடு பார்க்க வரீங்கன்னா, வீட்டில் இருக்க பாப்பாவெல்லாம் கூட்டு வரீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூட்டுவாங்க, கையிலேயே கொஞ்சம் பிடிச்சிக்குங்க சரிங்களா, எங்கன்னா ஓடிடக்கூடாது. அதுக்கு தான் இது நம்மளுக்கு பிரைவேட் டெரஸ் வரும். நல்ல ஒரு பெரிய பிரைவேட் டெரஸாகவே இருக்குது. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம்ங்க. இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம். இது நம்மளுக்கு 3rd பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11/11 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு வந்துடும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பால்கனி இருக்குங்க. மொத்தம் இந்த வீட்டில் 2 பால்கனிங்க. அதான் அந்த பிரைவேட் டெரஸ் ஒன்று, இங்கே ஒரு பால்கனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே லேப்ட் எல்லாமே வந்துடும். வாங்க, அடுத்து நம்ம இன்னொரு 3 BHK பார்த்துடலாம் வாங்க. அது மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேங்க, இந்த நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த 3 BHK பார்த்தோம் பார்த்தீங்களா, இதோட பில்டப் ஏரியா 1189 1189 உங்களுக்கு பில்டப் ஏரியா நார்த் ஃபேசிங் 3 BHK வித் பிரைவேட் டெரஸோட இருக்கு. அடுத்து வாங்க, அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு ஸ்பெஷலே இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்மளுக்கு லிஃப்ட் வந்துருங்க. இந்த ஸ்பேஸ் பார்க்குறீங்களா, இங்கேயே நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி கேட் போட்டுக்கலாம். இங்கே நீங்கள் சேஃப்டி கேட் போட்டுட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸாகவே நம்மளுக்கு இருக்குது. அது மாதிரி பாருங்கள், காற்றுக்குலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அந்த கோபுரம் பாருங்கள், அது என்ன கோபுரம்னு உங்களுக்கு தெரியுதுங்களா, ஜூம் பண்ணி காட்டுங்க. அது வந்து ரீலா ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு ரீலா ஹாஸ்பிட்டல். எக்ஸாக்டாக ரீலா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு லேண்ட்மார்க் குரோம்பேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியை போஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதுவும் டேரக்ட் பில்டர் நம்பரோட. நீங்கள் யாருக்குமே அந்த ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இருக்குன்னு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ தான் ரூஃப் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் காட்டுவாங்களேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1431 1431 1431 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியான 3 BHK வித் பிரைவேட் டெரஸோட இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்குது. கிச்சன் பாருங்க, கிச்சன் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளேயே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோரிங்கு, பெயிண்டிங் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா நல்ல ஒரு பெரிய பூஜா ரூமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் பாருங்க 12/12. எனக்கு தெரிஞ்சு இது 12/12 அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது.
மேலே லேஃப்ட் இருக்குது, ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு இருக்குது. அப்படியே வாங்க. ஹால் பாத்ரூம், கிச்சன் பாத்ரூம், வெளியில் அந்த லாபி, அந்த பெரிய வராண்டா நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது பாருங்கள். இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டுங்களேன், ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. பார்த்து வைப்பா, நல்ல ஒரு பெரிய பாத்ரூமாக இருக்குது. மேலே லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 11x11 வந்துடுங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வரும். கிச்சன் பாத்ரூம், 2 பெட்ரூம் பாத்ரூம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 10x11 உங்களுக்கு இந்த பெட்ரூம் வரும். மேலே பாருங்கள், மேலே தெரியுதுங்களா, நல்ல ஒரு பெரிய லேஃப்ட், அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் ஆனாலும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பால்கனி இருக்குங்க. இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற சைட்லலாம் நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க. இங்கே ஒரு பால்கனி இருக்குது, ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி. அப்படியே வந்தீங்கன்னா அடுத்து தான் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா ப்ரைவேட் ட்ரெஸ். வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், 11க்கு 10ங்க. 11க்கு 10ல் நல்ல ஒரு பெரிய ப்ரைவேட் ட்ரெஸ்ஸாக ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு சில ப்ரைவேட் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப்லாம் போட மாட்டாங்க. உங்களுக்கு மழை பெஞ்சா ஸ்ட்ரைட்டாக வரும். ஆனால் இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், உங்களுக்கு ரூஃப் போட்டிருக்காங்க. அந்த ஊஞ்சல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் ஊஞ்சலும் தாராளமாக போட்டுக்கலாம். நல்லா ஒரு 11க்கு 10ல் நல்ல ஒரு பெரிய ப்ரைவேட் ஹவுஸாகவே இருக்குது. இங்கே ஒரு விண்டோ செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ, பெரிய விண்டோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்கேயும் நீங்கள் ஒரு விண்டோ செட் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் உடனே வந்து பாருங்கள். ஏன்னா இது மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் குரோம்பேட் லொக்கேஷனில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 3 BHK 1400 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட, அதுவும் ப்ரைவேட் ஹவுஸோட 3 பெட்ரூம் 3 டாய்லெட்டோட நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்துருவோம். நான் டெரஸ் மட்டும் தான் உங்களுக்கு காட்டல. இங்கே பாருங்கள், க்யூரிங்க்கு அந்த தண்ணி எல்லாமே விட்டுருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஒரு அடிக்கு தண்ணி ஃபுல்லாகவே நிற்கிதுங்க. அது மாதிரி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட் போகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் நீங்கள் ஈஸியாக ஏர்போர்ட் ரீச் பண்ண முடியும். சரவணா ஸ்டோர் சொல்லியிருந்தேன்ல, அங்கே பாருங்கள், நான் எதுவுமே வாயால் சொல்லலை, உங்ககிட்ட வந்து சொல்லி இது பண்ணணும்ல எனக்கு அவசியம் கிடையாது. எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து இங்கேருந்து பார்த்தா என்னென்னலாம் பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவணா ஸ்டோருங்க. எக்ஸாக்டாக சரவணா ஸ்டோர் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தா ஒரு 500 மீட்டர்லேருந்து ஒரு 600 மீட்டருக்குள்ளே நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். திருப்பியும் சொல்கிறேன், அந்த கோபுரம் பாருங்கள், அந்த கோபுரம் ஜூம் பண்ணி காட்டுங்க. ரீலா ஹாஸ்பிட்டலுங்க. எக்ஸாக்டாக அந்த ரீலா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. சுற்றி ரெசிடென்ஷியல் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ரேட்டு மட்டும் தான் இன்னும் நம்ம பார்க்கல. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 73 lakhs 73 லட்சத்துலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,900 7,900 உங்களுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ப்ரைஸும் நெகோசியேஷன் பண்ணி தராங்க. வர உமன்ஸ் டே வர 8 அன்னைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக மாடலர் கிச்சன் எல்லாமே உங்களுக்கு பண்ணி தராங்க. ஸோ நான் டேரெக்டாக SPR பில்டர்ஸ் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம உங்களோட வீடை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.